இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்வதி, கமருதீன், அரோரா இவங்க 3 பேரை சுற்றி தான் இன்னைக்கான எபிசோடே இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கான ஃபேமிலிஸ் தான் உள்ள வந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த 3 ஃபேமிலியில் எது ப்ரோ பயங்கரமான ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரோராவோட ஃபேமிலி தான். யார்? அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறேங்க. உண்மையிலே சொல்கிறேன். ரிவிவர் ரியா, ஆக்சுவலாக ரியாவை போன சீசனில் கூட இந்த அளவுக்கு நம்ம பாராட்டி இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு எபிசோடில் வந்து கலக்குன்னு கலக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணது இன்னைக்கான எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஜே பார்வதியோட அம்மா தான். ஸோ அதுக்கான ஒரு ஜெனியூனான காரணமும் ஒன்று இருந்தது. ஸோ அதுவும் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் ஒரு 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? முதல்ல பார்வதியோட அம்மா இருக்காங்களே. ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அப்படி வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து யாரோட ஃபேமிலிக்கு போய் எல்லாம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பார்வதி ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க, அவங்க அம்மா உள்ளே வருவாங்க, அவங்க அண்ணன் உள்ளே வருவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா புஷ்ஷுன்னு போச்சுங்க. அவங்க அண்ணன் வரவே இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணன் ஏதாவது கடுப்பில் இருக்காங்களா என்னன்னு தெரியல பார்வதி மேலே. எனிவேஸ் அவங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சரி அம்மாவது வந்து ஏதாவது ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு அப்படிலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 கூட்டு நறுக்குன்னு கொட்டிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க அம்மா வந்து ஓகே தான்ட்டாங்க. ஆக்சுவலாக அம்மா தானே, அம்மானா என்ன சொல்கிறது, ஆப்வியஸாக அவங்க பாஸ்தை தான் கொட்டுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப கிளவர். ஆக்சுவலாக ரொம்ப கிளவருங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ரொம்ப டீசெண்டாக எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியுது. அதை பார்க்கும்போது இவங்களோட பொண்ணா இவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல, அப்படிதாங்க இருந்தது. இன்னைக்கான எபிசோட பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க, எங்கே எப்படி இருக்கணும், அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நாசுக்காக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடத்துலங்க பார்வதி இன்னைக்கு எல்லாம் வச்சு செஞ்சாங்க. அப்போ கூட அவங்க அம்மா ரியாக்ஷன் கூட மாற்றலை. என்னடா நம்ம பொண்ணு எப்படி பண்ணுறாங்களே, என் பொண்ணு ஒன்று பண்ணியிருக்கு, அதுக்கு வந்து பேசுகிறாங்க, அது ஒரு கேம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சீரியஸ்லி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி பார்வதிக்கான அட்வைஸை சுத்தமாக கொடுக்காமே இல்லை. சில இடத்துல அட்வைஸ் கொடுத்தாங்க, இந்த கேமுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை தாண்டி நீ போவாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு புரிஞ்சு போச்சு. புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீ இப்போ இல்லை, எப்போ ஆரம்பிச்சோ அப்போத்துலேருந்து புரியுது தான் சொல்கிறேன், எங்கே நிறுத்துற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது தோணுச்சு. பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கிளியராக அட்வைஸ் கொடுத்தாங்க சில இடத்துல, ஆனால் பல இடத்துல கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஓகே இதுதாம்மா உன் கேமு, ஆடுமா, எல்லாம் ஓகே தான், ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டாங்க. அங்கேயே பார்வதி அவ்வளோதான், இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இத்தனை நாளா. ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தையை சொல்லணும், அதுக்கப்புறம் பார்வதி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பழைய மோடுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் ஓவராலாக பார்வதிக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுக்கப்புறம் தான் பாருங்க பழைய மாதிரி பார்வதி ஆட போகிறாங்க, ஊரே கழுவி ஊற்ற போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்வதி எதுவும் பண்ணல, கமருதீனை ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எப்படி சொல்ல ஹர்ட் பண்ணுற மாதிரி அவர் இது பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கான அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. கமருதீன்ட்டையும் பெருசாக டேய் வாடா உனக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறேன், என் பொண்ணுக்கு பின்னாடி இப்படிலாம் பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்காம அது ஏதோ விளிமயமோ சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்ன மேட்டர்னா ஆக்சுவலாக பின்னாடி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்வதிக்கு பின்னாடி வந்து கமருதீன் பேசுறது ஆப்வியஸாக உண்மை தான். ஏன்னா இவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க, இவரும் அப்படி தான் பண்ணுவாங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒன்றா இருக்கும் போது அப்படியே உண்மையான 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி பேசிப்பாங்க. பின்னாடி போயிட்டு இவங்கள பற்றி இவன் கழிவு ஊற்றுறதும் அவங்கள பற்றி இவன் கழிவு ஊற்றுறதும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, 2 பேருமே ஒருத்தருக்கு உண்மையாக இல்லை, ஏதோ போன போக்கில் போட்டோம் அப்படின்ற மாதிரி 2 சுற்றுதுங்க. ஆனால் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு காவிய காதல், எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னு வானுங்க. ஏன்டா வெளிலேருந்து வந்து ஒரு 2 வார்த்தை பேசினாலே அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க, இது என்னடா காவிய காதல், ஒன்றுமே புரியலடா. அன்றைக்கி என்னன்னா பார்வதியை வந்து இதெல்லாம் ஒரு மண்டை தேங்காய் மண்டை அப்படின்ற மாதிரி திட்டுறான். ஆமாம் இவ பெரிய ஐஸ்வர்யாயி, ஸோ இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு எங்களுக்கு காவிய காதல் அப்படின்ற மாதிரி உருட்டுவானுங்க. எனிவேஸ் ஏதோ ஒரு இளவு பண்ணி தொலைங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவா, இன்றைக்கி பார்த்தீங்களா ட்விட்டரில் பிஆர் டீமு எத்தனை பேரோட பிஆர் டீம் ஆக்டிவேட்டாக இருந்தது பார்த்தீங்களா? அப்படியே தெரியுது, அக்காவுக்குலாம் தெரியுது. என்னங்க நார்த் இந்தியா லெவலில் இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆகிறாங்க. உடனே சொல்லாதீங்க ஐயோ எங்கள் அக்காவுக்கு ஆதரவாக வருது, அது எதிர்ப்பாக வருதுன்னு. ஃபுல்லாக ஆதரவாக தான், அம்புட்டும் ஆதரவு. எங்கெங்க இருந்தோ எவனோ இந்திக்கார ஐடியிலேருந்துலாம் ஐயோ என்னம்மா பார்வதி எவ்வளோ தான் செலவு பண்ணீங்க. நான் பார்வதியை மட்டும் சொல்லலைங்க, நிறைய பேருக்கு இருக்குது. அதில் பார்வதியோட பிஆர் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க, நெகட்டிவாகவும் ஒர்க் பண்ணுறானுங்க, பாசிட்டிவாகவும் ஒர்க் பண்ணுறானுங்க. யாரா நீங்கள் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் ஆனால் திருப்பி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குது, முக்கால்வாசி பேருக்கு பிஆர் டீம் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் வச்சிருக்காங்க, பிஆர் டீம் வச்சில்ல. ஆனால் நிறைய பேர் முக்கால்வாசி பேர் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் இவங்க பிஆர் டீம் வச்சிருக்காங்க, அவங்க பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசாமல் எந்த பிஆர் டீம் நெகட்டிவ் ஒர்க் பண்ணுது, எந்த பிஆர் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுது, இதை மட்டும் தான் இப்போதைக்கு பார்க்கணும். இந்த சீசனே இப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசன்லாம் மேண்டேட்டரி பிஆர் டீம் இல்லையா, எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுலேயும் அவனுக்கு ட்ரெண்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, பாரு இல்லைன்னா இந்த ஷோவே ஷோ ரன்னர் டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, மனசாட்சி இல்லையாடா? இந்த பிக் பாஸ்ன்றது பார்வதின்ற ஒரு ஆளால் தான் இந்த ஷோ இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்ததாடா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உருட்டுறானுங்க. என்ன பண்ணுறது, உங்கள் வாய் வாங்கின பணத்துக்கு உருட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் உண்மையிலேங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக இந்த டாபிக் நடுவில் இதை பேசுகிறேன்னா, ஒருத்தவங்களால் ஒரு ஷோ ரன் ஆகுது அப்படின்றது அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பொய், அது அப்பட்டமான ஒரு பொய். அதாவது இவனுங்க என்ன அழிச்சாட்டியை வேணால் பண்ணிட்டு அதுதான் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பண்ணால் ஒருத்தன் தினமும் அசிங்கமாக திட்டிகிட்டே இருப்பான், அது கண்டென்ட்டாக மாறிடுமா? கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஒருத்தவங்க எவ்வளோ கேவலமான கேம் ஆடுவாங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் கேம் ஆடுவாங்க, ஆனால் அவங்களால தான் கண்டென்ட் கிடைக்குது. ஆக்சுவலாக அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்ல, அந்த கண்டென்ட் எடுத்து நம்மளும் பேசுகிறோம், ஆனால் அவங்க இல்லைன்னா கண்டென்ட் உருவாகாமல் இருக்காது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸோட கிரியேட்டிவ் டீம்னு இருக்குது, அதுக்கு தான் டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கிளாஷ் வரதா செய்யும். அந்த வீடோட அமைப்பு அப்படியே அது சூரியமுச்சி வீடு, அந்த வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு கண்டென்ட் வரும். பட் இவங்களால தான் வருதுன்னு உருட்டுறானுங்களே அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர் ரியா உள்ளே வந்தாங்க. அதாவது யாராவது அரோராவோட ஃப்ரெண்டு. ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் நாய் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லுவேன், பிக் பாஸ் டீம் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணாங்க. அந்த நாய்க்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எங்கள் அம்மா எங்கன்னு அது எபிசோடில் பார்த்துருக்க மாட்டேங்க, லைவில் இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே பிக் பாஸ் டீம் ஓரளவுக்கு இதையாவது பண்ணி தொலைச்சிங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான், ஒன்று ரியா, இன்னொன்று நாய். இந்த 2 பேர் வந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதில் ரியா வந்தாங்க, கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு எனக்கும் தெரியல, அரோராக்கே ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியல. கதை ஓப்பன் பண்ணோன்னு இவன் யாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. எனிவேஸ் அது என்ன மேட்டர்னு தெரியல, அவங்க 2 பேர் வந்தாங்க. ரிவ்யூவர் ரியா, ஐயோ சரி ரியானே போகலாம். ரியா உள்ளே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது என்ன துஷாரு என்ன லவ் பண்ணுறியா? இல்லையே. அப்புறம் என்னடி பில்டப், அப்பா பார்த்தாலும் துஷார் ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுகிற, என்னடி அப்பா எனக்கு அதை பார்க்கும்போது இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்க ஃப்ரெண்டே வந்து கேட்டுட்டாங்க, ஓவர் சீன் போடாத, உனக்கு எதனா ஒன்று ஃபீலிங் இருந்தால் வெளியே வந்து வச்சுக்கோ, இது அதுக்கான இடம் கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் துஷார் ஏதோ புருஷ மாதிரி பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுதாங்க நாங்களும் கேட்கணும்னு நினச்சோம். ஏதோ எப்படி சொல்கிறது, துஷார் வந்து எப்படி 10 வருஷம் கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போக மனம் இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி தானே அந்த பொண்ணு பில்டப் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் துஷார் வந்து ரியாவை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கான், சில விஷயங்கள் நடக்குது. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. செலிப்ரேஷன் ரவுண்டில் துஷார் வருவான்னு நினைக்கிறேன். வரும்போது தான் அந்த மேட்ரு என்ன அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். பட் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது கிளியராக அவங்க சொல்கிறாங்க. துஷாரை கேட்டதா சொல்லு அப்படின்ற மாதிரி கடைசி சொல்லி அனுப்புகிறாங்க. எனிவேஸ் அரோராக்கான அட்வைஸை முதல்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பார்வதி மேலே நீ வன்மை இருக்குன்னு சொல்கிற, அதாவது பார்வதி உன் மேலே வன்மை வச்சு உன்னை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிற, நீ அதை என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டான பாயிண்ட். அங்கே தான் சரி ஓகே ரியா கொஞ்சம் மேலே போயிட்டு மணி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல உண்மையிலேயே பார்வதி எப்படி அரோரா டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களோ அரோராவுக்கு அப்படி தான் பார்வதி மேலே அவ்வளோ வன்மம் தான் இருக்குது. அது ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அதான் சொல்கிறாங்க, உனக்கு எப்படி வன்மம் இருக்கோ அவளுக்கும் வன்மம் இருக்குது, ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு புரிய ட்ரை பண்ணாங்க. எனிவேஸ் புரிஞ்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா டேரெக்டாக உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தராக பார்ட் பை பார்ட்டாக கிளிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களோட ஸ்டைலில் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அங்கேயே பார்த்தீங்கன்னா பார்வதி முட்டிக்கிச்சு, என்னை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி, என்னை பற்றி பேசாதடின்ற மாதிரி கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அந்த இடத்துல கூட ஒரு அநாயகமாக ஒருத்தவங்களால பண்ண முடியும் அப்படின்னா அது பார்வதியால் தான் முடியும். ஏன்னா இந்த இடத்துல விக்கல் கவுண்டர் போடுறான், அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்கிறான். ஆனால் அந்தளவுக்கு அநாயகம் யாருமே பண்ண மாட்டாங்க. சரி என்ன இருந்தாலும் கெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் இருக்கும். அங்கே கேட்டால் ஃபன்னுன்றவானுங்க, அதை ஐயோ ஃபன்னாக பண்ணுறாங்க. ஏன்டா ஒருத்தவங்க அது அநாயகமாக இருக்குடா, அது வந்து ஃபன்னாக இல்லைடா, எப்பட்றா என்ன அழிச்சாட்டே பண்ணாலும் அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியா போட்டு பொழந்து தான் விட்டுருப்பாங்க, நீ ஆடுற கேம் இப்படி தான் ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொழந்து தான் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வெளியே வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு மாதிரி கூட்டின்னு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறீங்களே, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செருப்பால் அச்சா மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு செருப்படி மாதிரி தான் இருந்தது. இந்த விஷயத்தில் என்னன்னா, நீ ஆடுற கேமே இதான், உன் கேரக்டர்னு ஒன்று இருக்குது, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சுத்தமாக கைண்ட்னஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, உன்னோட ஈவில் மட்டும்தான் வெளியே தெரியுது, உன்னோட எப்படி சொல்கிறது நீ வந்து கத்துறது இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்வதி தான் கேட்டாங்க. எனக்கு வந்து ஓப்பனாக
ஓப்பனாக சொல்லு அப்படின்ற மாதிரி. ஓப்பனாக தான் சொல்லணும், இரு காலி துப்புறேன் அப்படின்ற மாதிரி துப்பி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரியா தரமான சம்பவமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே பார்வதிக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லணும், அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓ அப்படிலாம் போயிடுச்சா, அப்போ இதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன் அடுத்த 3 வாரத்தில் அப்படின்னு தானே சொல்லணும். அந்த இடத்துல ரியா சொன்னதுக்கப்புறம் பார்வதியோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அது என்ன பண்ணுறது, நான் நேச்சுரலாக இருக்கேன், நான் ரியலாக இருக்கேன். அப்போ ரியலாக இருக்குன்னா என்னத்த சொல்கிறது, ஒருத்தவங்க நீ பண்ணுறது அழிச்சாட்டியமாக இருக்குது, நீ பண்ணுற கொஞ்சம் கூட கைண்ட்னஸே இல்லை, ஃபுல்லாக ஈவில் தான் இருக்குது, ஈவில்னஸ் தான் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது நான் ரியலாக தானே இருக்கேன். அப்போ நீ ரியலாகவே அப்படி தான். அதாவது இங்கே புரியலையா உங்களுக்கு என்னன்னா, இப்போ ரியா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உன்னோட நெகட்டிவ் சைடு மட்டும் தான் தெரியுது, பாசிட்டிவ் சுத்தமாக இல்லை, கைண்ட்னஸ் சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி கத்துறது மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது சொல்லி முடிச்சோன்னே நான் ரியலாக தான் இருக்கேன், ரியலாக தான் இந்த கேம் நான் எப்படி இருக்கணும் அப்படி தாண்டி இருக்கேன், அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அப்போனா நீ கேரக்டராகவே அப்படி தான் இருக்கேன்னு அர்த்தம். நீ கேரக்டராகவே சுத்தமாக உனக்கு கைண்ட்னஸ்னு ஒன்று இல்லை, பார்வதியோட கைண்ட்னஸ் வெளியே தெரியல அப்படின்ற மாதிரியா சொல்கிறாங்க. அது இல்லைங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, எனக்கு அது இல்லை, நான் தான் ரியலாக இருக்கேனே. ஸோ இங்கே நான் திருப்பி சொல்கிறேன், பார்வதி நடிக்கலை, பார்வதி நடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த விஷ பாம்புக்கு விஷம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கலாம் இல்லை, ஓவராலாகவே அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து எதாவது சொல்லிட்டு இருக்கேன், பார்வதி நடிக்கலடா ரியலாக தான் இருக்காங்களே, ரியலாக தான் இருக்காங்கன்னு. அந்த ரியலாக இருக்கிறது தான் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஓவரால் கேரக்டர் ஆர்க்காவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட நம்மளை தப்பாக நடிப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. கொஞ்சம் கூட நம்ம இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி கேவலமாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து இது வந்து நல்லா இல்லைமா கொஞ்சம் மாற்றிக்குமான்னு சொன்னால் உன் வேலையை பார்த்துட்டு போ, மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோனில் வந்து அது எடுத்துக்கிறது. இதெல்லாம் தான் பார்வதி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் அதை தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுக்கப்புறம் கமருதீனோட ஃபேமிலி, கமருதீனோட அக்கா உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க அக்கா உள்ள வந்து பக்காவாக எடுத்துன்னு ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது உள்ள வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி பார்வை இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஹாய்க்கா அப்படின்ற மாதிரி, அக்காவா அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு நக்கலாக கேட்டு தான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து கமருதீன் கிட்ட அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. பார்வதி என்கிட்ட வந்தா, அக்கான்னு தங்கச்சி, எப்படி தங்கச்சி புரியுதாடா மக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இந்த இடத்துல வந்து கமருதீன் நல்லவன், பார்வதி கெட்டவன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல, நம்மளும் அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல. ரெண்டுமே ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு அழிச்சாட்டியை தான் பண்ணிட்டு இருந்ததுங்க. அதனால தங்கச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலை நிமிர்ந்து வரணும்டா மக்ருதினை, கொஞ்சம் எப்படியா மக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இந்த கேமாக மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற இடம் இது இல்லை, இது வந்து கேம் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை கொடுத்துருக்காங்க. ஆனால் புரியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், ஏன்னா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தா திருப்பி சோஃபாவில் உட்காந்து தடவ ஆரம்பிச்சிடறானுங்க, மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அதை தானே இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ், இதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் ஃப்ரெண்டை பார்த்து நான் வியக்கிறேன். ஏன்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா ஆரம்பிச்சார். இங்கே கேமரா இருக்குன்னு தெரியுதா, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, வரமுறை இருக்குடா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கட்டும், அது வெளியே வந்து பார்த்துக்கோ, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தரமான கேள்வி தான், செருப்பாடாச்ச மாதிரி தான் அந்த கேள்வி இருந்தது. ஓகே, அது வந்து கமருதீன் ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லு மச்சான் மூஞ்ச வச்சுட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு அரோரா சொல்கிறதே கேட்காத, பார்வதியை கூட நீ நம்பிடலாம், அரோராவை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என்ன புரியலனா, அவங்க ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக ஒரு கிளாரிட்டி அந்த விஷயத்தில் இல்லவே இல்லை. அரோரா இங்கே வந்து நான் ஜென்யூனாக கமருதீனுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. இங்கே விஷயம் என்னன்னா, அரோரா கமருதீன் பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறாங்க. கரெக்டாக அதுதான் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எந்த பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் பண்ணுற தப்பை ஒருத்தவங்க எடுத்து பேசினா அவங்க வந்து மோசமானவங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் விலகிரு. நீ பண்ணுற தப்பை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து அடிக்கும் போது சொல்லுங்கள். இப்போ கூட ரியா வந்து சொல்லும் போது கூட கமருதீனை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட்டது யார், இன்னைக்கான ஷோவில் காமிக்கல, லைவில் பார்த்தவங்க சொல்லுன்னு அவ்வளோ ஆனந்தம், கமருதீனை பற்றி கழுவி ஊற்றும் போது அவ்வளோ ஆனந்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேரக்டர். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட நீ நம்பல, அரோரா நம்ப முடியாது இல்லை யாரா சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதில் விஜய் சேதுபதி வேறு அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வேறு. நான் கூட அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு ஏதோ பயங்கரமாக பேசி தள்ளிட்டார் போல நினச்சேன். அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கடுப்பாச்சு. என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் கூட வெளியே ஷோ தான் பார்த்துட்டு போனாரா, பார்வதியே நம்பலாம், அரோராவை நம்பக்கூடாது. அரோரா கமருதீனுக்கு மோஸ்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணாங்க, ஒரு கிளாரிட்டி தான் கொடுத்தாங்க. டேய் இப்படி இருக்குடா உன் கேம் இப்படி. அரோரா கூட கமருதீன் இருக்க வரைக்கும் சாஃப்டாக இருப்பான். அரோரா விட்டு வெளியே வந்தோன்னா என்ன பண்ணுவோம், வைல்டாக மாறிடுவான், திருப்பி அடி வாங்குவான், ஏதாவது வார்த்தை போயிடுவான், திருப்பி வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்குவான். இதை தான் தொடர்ந்து லூப் மோடில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து நீ பார்வதி நம்ப அரோராவை நம்பாதன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கும் அட்வைஸ், இங்கேயும் அட்வைஸ். இதுங்க ரெண்டு கானா சரி, இப்போ கமருதீனுக்கும் சரி, நம்ம சைடில் இருக்க தப்பை சரி பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அவங்களும் வரவங்களும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பாயிண்ட்டை பிடிப்பாங்க, உங்ககிட்ட இருக்க வார்த்தையை பிடுங்குவாங்க, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்று தான் புரியல, உங்ககிட்ட இருக்க வார்த்தையை பிடுங்குறாங்கன்னா நீ உன்னை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். கரெக்டாக உங்ககிட்ட இருக்க தப்பை நீ வந்து இது பண்ணிக்கணும். அடுத்தவங்களை நீ குத்தம் சொல்லவே கூடாது. அது எப்படா குத்தம் சொல்கிறீங்க, நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும் மச்சான், இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அதை விட்டுட்டு பற்றியா இப்படி வார்த்தையை பிடுங்குறாங்க பற்றி, அதுதான் அவங்க கேம், இப்படி தான் ஆடுறாங்க, ஒரு மாதிரி பிடுங்குறாங்கன்னு. ரெண்டு பேரும் வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் பிடுங்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு பக்கம் கானா வினோத்துக்கு
சுத்தமாக கண்ட்ரோல்டே இல்லை. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவர் பாட்டுன்னு வன்மத்தை ஒரு பக்கம் கக்கிட்டு இருக்காருன்னு இப்போ ரீசெண்ட் டைமில் கானா வினோத் தொடர்ந்து அதை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னைக்கு லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமருதீனும் கானா வினோத் உட்காந்து பேசும்போது அரோராவை பற்றி, திவ்யாவை பற்றி, ஸோ அது மாதிரி இன்னும் 2-3 பேரை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எல்லாம் செயல்படுற மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு புரிஞ்சிக்கல. நீங்கள் பண்ணுற தப்பை ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கானா வினோத்துக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ கிளியராக சொல்லிட்டு போனாங்க. கோவத்தை குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே தப்பு இருக்குது, அந்த தப்பை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர அவங்க பற்றி அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அதை நீ பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறவங்களாம் தப்புனா கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மற்றவங்க மேலே எவன் பழி போடுறானோ தாங்கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் கமருதீனும் மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கிறத மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. கமருதீனோட ஃப்ரெண்டும் கிளியராக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனார். அரோரா நம்ப அதை பார்வதி நம்பு, உங்கள் லைஃப் வந்து ஓஹோன்னு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் பார்வதி நம்பட்டும் எப்படி ஓஹோன்னு போகுதுன்னு பார்க்கலாம். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஓவராலாக இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்தது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்கள். பை.